இப்பதான் உன் போனை எதிர்பார்த்தேன். ஆ ஆ ஆ காலையில மனுஷன் ஒரு சுத்த சொல்கிறாப்புல வயிறு வேற பசி கில்லுது. அடுத்து எங்கேயும் கூப்பிட்டு போகிறான்னு தெரியல. சரி அதுங்களையும் செல்ல பார்ப்போம். 1 மணி நேரம் செல்ல பார்த்தாச்சு, இன்னும் 1 மணி நேரம் செல்ல பார்ப்போம். வடக்கம்பட்டி கிராம முனியாண்டி சுவாமி கோயிலின் 85வது ஆண்டு திருவிழா வெள்ளிக்கிழமை என்று தொடங்கியது. இதை வந்து நாங்கள் வருஷம் பூரா செஞ்சுருக்கோம். இந்த வருஷமும் 2000 கிலோ கறி, 2000 கிலோ அரிசி பிரியாணி போடுறோம். நம்மளே கொலை பசியில் இருக்கோம். இதில் அண்டண்டாவை பிரியாணி காய்ச்சி நம்மளை வெறுப்பேற்றுறாங்க. சாமி கும்பிட்டாச்சுமா. இப்பதான் சாமி கும்பிட்டு வெளியே வந்தேன். ஏமா எனக்கு ஞாபகம் இருக்காதா நம்ம பிள்ளை தலை தீபாவளி? வெடி தானே, வடக்கும்பட்டி கிளம்பிட்டேன். இப்ப தெருவே திரும்பி வேடிக்கை பார்க்குற அளவுக்கு வடக்கும்பட்டி வேட்டு வாங்கிட்டு வரேன். சரியா? சரிம்மா நான் வாங்கிட்டு வரேம்மா. வைமா போன வைமா. சரி வைமா போன வைமா. இவங்கள்ட்ட பேசி பசி எடுத்துன்னு போலிச்சிருக்கு. வண்டியை வடக்கும்பட்டி குடியா. என்ன முதலாளி? வடக்கும்பட்டி ரூட் தெரியுமா தெரியாதா? சரிங்க முதலாளி. வடக்கும்பட்டி வண்டியை விடு, கொஞ்ச நேரம் தூங்க போறேன், ரெஸ்ட் எடுக்க போறேன். அது ஊர் வந்தோடனே எழுப்பேன். சரிங்க முதலாளி. போதும் கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். முதலாளி வடக்கும்பட்டி வந்துச்சு முதலாளி. வடக்கும்பட்டி வந்துருச்சா? எந்த பிரியாணி கடைக்கு போன முதலாளி? எந்த வடக்கும்பட்டி கூட்டு வந்தா? நீ எந்த வடக்கும்பட்டி கூட்டு முதல்ல நீ இறங்கும் போத இறங்கியா வாங்க. உன எந்த வடக்கும்பட்டி கூட்டு வந்தா? எந்த வடக்கும்பட்டி முதலாளி? நீங்க பசிக்குன்னு சொன்னீங்க முதல்ல, இந்த வடக்கும்பட்டி கூட்டு வந்தேன். அவன் என் பொண்டாட்டிய கத்தி இருக்கான். எந்த வேட்டு வாங்குற வடக்கும்பட்டி போகணுன்னு உனக்கு சாப்பாடு வடக்கும்பட்டி சொல்லல. வண்டியரா நீ வண்டியரா முதல் நீ பிரியாணி ஏண்டா உனக்கு பிரியாணி கேக்குது? பிரியாணி வா வடக்கும்பட்டிக்கு வா. உனக்கு வேட்டு வாங்கி வாயில வைக்கிறேன். உனக்கு என்ன வண்டியா?